கை நல்லா தான் இருக்கு. ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஜோசிய கடையை விரிச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு பய கூட ஜோசியம் பார்க்க வரல. கடவுளே, நான் சொல்றது காதுல விழுவுதா? முருகா கேக்குதுடா பாவி. என்னது கடவுள் பொம்பளை குரல்ல பேசுறாரு, அதுவும் திட்டுறாரு. பேசுனது முருகன் இல்லடா, பின்ன வள்ளியா? நான் யாருன்னு தெரியல. உன்னால மோசம் போய் அரளிவதிய தின்னு செத்து போன பழையனூர் நீலிடா. ஓ, பழையனூர் நீலியா? நீலவேணி 6 மாசத்துக்கு முன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஆவியா அலையறதாக சொன்னாங்களே, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாண்டா, உன்னை பழி வாங்கத்தான் உன் தலைக்கு மேல இந்த கிளையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பெரிய செட்டியாரு பொண்ண பூ மாதிரி வச்சு காப்பாத்துவான்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன அந்த இடத்துல கட்டி கொடுத்த. முதலிரவு அன்னைக்கு பால் சம்போட உள்ள போய் பாக்குறேன், படுத்த செட்டியாரு எழுந்திருக்கவே இல்ல. நீலவேணி அப்புறம் மூச்சு முட்டை குடிச்சிட்டு முதலிரவுலயே மண்டைய போட்டுட்டான். நான் கால வச்ச வேலையில தான் செட்டியார் மண்டைய போட்டுட்டான்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் என் மேல பழிய போட்டாங்க. அந்த பழிய தாங்க முடியாம நான் அரளிவதிய தின்னு செத்துட்டேன். உனக்கு பொண்ணு பார்க்க வரும்போது செட்டியார் முந்த பூசிரிக்க மாதிரி இருந்தாரு. இப்ப திடீர்னு பொசுக்குன்னு போயிடுவார், நான் எதிர்பார்க்கவே இல்ல. நடந்தத பத்தி ஏன்டா பேசுற? வர்ற அமாவாசைக்குள்ள என்ன யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கல, உன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு உன் குடும்பத்தை ஆட்டி நீலவேணி, மனுஷனுக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளவே மண்டை காஞ்சி போகுது. ஒரு பேய்க்கு நான் எப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்? ஆய் ஜோசியா, அம்மா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ, எனக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி, அதுங்களே பிசாசிங்க. இன்னும் ஒரு பேயை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் குடும்பமே 3 கிழிஞ்சு போயிடும். இந்த பார், பொறுமையா இரு, உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கோத்து விட்டேன். ஐயோ, யாரும் வரான். ஏந்தி, மேல போ, மேல போ, மேல போ. ஜோசியர் இருக்காரு. எனக்கு அவசரமா ஒரு பொண்ணு வேணும். வீட்டு வேலைக்கா? இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அப்படி என்ன அவசரம்? எனக்கு ஒரு அத்தை இருக்கா, அவ சாக கிடக்குறா. ஐயோ, எனக்கு தங்கு வைத்தல. ஐயோ, சொத்து பூரா அத்தை பேர்ல இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சொத்தே எழுதிப்பேன்னு சொல்றா. எனக்கு அவசரமா எப்படியாவது பொண்ணு வேணும். செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் சைக்கிளா செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுக்கு? சரி, தேட வேண்டா பாரு. போற போக்க பார்த்தா 4th ஹேண்ட் 5th ஹேண்ட் போயிட்டே இருப்ப போடுங்க. எனக்கு எப்படியாவது ஒரு பொண்ணு வேணும். சேலை கட்டி இருந்தா பரவாயில்ல. யோ ஜோசியா, ஆள் அழகாவும் இருக்கிறான், இழுச்சு வேணாவும் தெரியறான். விடாத அமைக்கிறேன். பல்லுதான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு, பரவாயில்ல. அத ராவில்லா. சரி. யோ, நான் இங்க கேக்குறேன், நீ மேல பாக்குறிய. ஜோசியரே, ஒண்ணு இல்ல, குருநாதர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். உன் குருநாதர் எப்பவுமே மரத்து மேலதான் உட்கார்ந்துருப்பாரு. அவர் என்ன குரங்க? பொண்ணு இல்லையா ஆச்சு? இருக்கு, சொல்றேன். நீலவேணின்னு பேரு, ரொம்ப ஒசந்த இடம். உங்ககிட்ட அது வேணும் இது வேணும் தொந்தரவே பண்ணாது, தானாவே கொண்டாந்து எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆமா, பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? நிறைய இருக்காங்களே. கிருஷ்ணாம்பேட்டை, கண்ணம்மாப்பேட்டை அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓஹோ, தெருப்புறா வியாபாரம் பண்றவங்க போல இருக்கு. ஆமா, பொண்ணு குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணு தானே? அடக்கம் ஆனதுக்கு அப்புறம் தானே எந்திரிச்சு பொண்ணாவே வந்திருக்கு. என்ன ஐயா எந்திரிச்சு பயமுறுத்துற? அடக்கமான பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நல்ல வேலையா நீலவேணியை சொன்ன. ஆமா, இல்லைன்னா ஒரு பேய் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு கட்டிக்கலாம்னு நினைச்சேன். நீ நினைச்ச மாதிரி அதே தான் முடிச்சிருக்கேன். ஆமா, பொண்ணை எப்ப பாக்கலாம்? அதாவது நீ விடிய காலையில 5 மணிக்கு ரெடியா இரு. உன் வீட்டு கதவை வந்து தட்டும். காலையில 5 மணிக்கு? ஓகே. சத்தம் கேக்குது. வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு. ஐயா, வளையல் வந்து விட்டாயா? வா வா, வலது காலம் எடுத்து வச்சு வா. அதுக்கே வலது கால் என்னையா சொல்ற? இடது காலை எடுத்து வச்சு வருவாங்களான்னு சொன்னேன். நீ மட்டும் தான் வந்திருக்கியா? பின்ன தங்கச்சி எல்லாம கூட்டி வருவாங்க. சொந்தக்காரங்க வரலையான்னு கேட்டேன். அவங்க சொந்தக்காரங்களை கூட்டி வந்தாங்க, நீ மிரண்டே போயிடுவேன். ஏன் பேயா? ஏன் நீ மிரட்டுற? ஒண்ணு இல்ல, வாங்க வா. பேயின்னு மிரட்டுற, நானாவது பேய்க்கு பயப்படுறா? பொண்ணு பிடிச்சிருக்கா? மோகினி மாதிரி இருக்க. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எது? பொண்ணு மோகினியாட்டம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்க? தொடாதே. ஏயா? எலும்பு எங்க?
இங்க எலும்புன்னு சொன்னேன். அங்க எலும்புதான் இருக்கும், பின்ன என்ன மண்டோட இருக்கும்? தொட்டாம பேசு. என்ன உனக்கு பிடிச்சிருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னால பிடிக்கும். பேய் பிடிச்ச மாதிரி. என்ன நீ ஆரம்பத்துல இருந்தே பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டே இருக்க? என்ன சுமாரியா? என்ன அது? இது என்னமோ பேய் மாதிரியும் நான் என்னமோ மனுஷன் மாதிரியும் பேய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. நான் ஒண்ணு இழிச்சவாயம் கிடையாது. பார்த்தாலே தெரியுதா யாருன்னு? யாரு? மாப்பிள்ளை பொண்ணு. ஆக ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்க. மாலைய மாத்துங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உடனே தாலியை கட்டிட முடியுமாயா? ஒரு நல்ல நாள் பார்த்து அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் என்னையா இந்த சுத்துது? என்னையா பொண்ணு மட்டும் அதுவா சுத்துது? உலகம் சுத்தினா பொண்ணு சுத்தாதா? நாம நிக்கிறேன் அது மட்டும் சுத்துது. இது வேற உலகத்து பொண்ணு. ஓஹோ, தெய்வீக பொண்ணு. ஆமா, அம்மன்னு சொன்னா இதுக்கு சாமி வந்துரும். குடும்பம் ஒரு கோயில்னு நினைக்கிற பொண்ணு. 1000ல் ஒருத்தி. இத எங்கயா பிடிச்ச? நான் எங்க அதை பிடிச்சேன்? அது என்ன பிடிச்சது? நான் அதை பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தேன். அண்ணே காபி. ஜோசியரே, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒரு அண்ணியை புடிச்சு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது என்ன பெரிய ஆச்சரியம்? இன்னும் எவ்வளவோ ஆச்சரியம் எல்லாம் நடக்க போகுது. இந்த காபி. காப்பி கிடக்கட்டும்யா, முதல்ல மாலை எடுங்கய்யா. தான ஆம்பளை மாலை குடு. மாலை மாத்தீங்க. அக்கா குடி தாலி கட்டணும். ஒண்ணு இல்லையா, பொண்ணு குடிய சொன்னேன். என்ன நடக்க போதோ? என்ன நடக்கும்? தாலி கட்டினதுக்கு அப்புறம் முதல்ல கொண்டா. அண்ணனுக்கு சோறு சமைச்சு போட்டேன், துணி துவைச்சு போட்டேன். இனி எல்லாமே நீங்க தான். நீ கவலையா வராத. இனிமே துவைக்கிற துவையில சட்டை வேட்டியெல்லாம் கிழிச்சிட போகுது. அண்ணி, முதல்ல உங்க கையால சக்கரை அதிகமா போட்டு போட்டோம்னா காப்பி விடுங்க. அப்படியா? எல்லாருக்கும் வாய் இருந்து எச்சியும் போட்டா இருந்தா வரும். உங்களுக்கு நெருப்பு வருது. சக்கரை எடுத்து கை ரேஷன் கடை மட்டும் போகுது. உனக்கு காபி ஸ்ட்ராங்கா வேணுமா லைட்டா வேணுமா? உங்க கால முடி சுத்தமா வந்துச்சு. இது என்ன பிரமாதம்? எங்க அம்மா தலையே இல்லாம ஒரு மாசம் இருந்திருக்காங்களே. தலையே இல்லாம என்ன தோசையே இதே மாதிரி சுத்த வைக்கட்டுமா? நான் பேய்ங்கிற விஷயம் உன்னை தவிர யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சு ஏதாவது ஆச்சு, உன் கண்ணை தோண்டி நாக்க புடுங்கி சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா நான் நம்ப மாட்டேன். கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணு. கற்பூரம் கிடைக்காது. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? இல்லா சத்தியமா சொல்ல மாட்டேன். இது 1 நம்பர் சத்தியம். நாகம்மா, என் தொழிலை அடிச்சு கொள்ளிட்டாங்க கேள்விப்பட்ட உடனே நான் துடிச்சு போயிட்டேன். அந்த கொலைகார பாவி சும்மா விட்டு வந்தேன். அப்படியா? நாகம்மா, இந்த பாலை கொஞ்சம் சாப்பிடு. நீ இப்படி பத்தி கிடக்கும் போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? எனக்காக சாப்பிடுமா? சாப்பிடு, சாப்பிடுமா. உனக்கு நான் என்ன செஞ்சு விட்டேன்? இப்படி தண்ணியால குளிப்பாட்டுறியா? யாருங்க? என் தம்பியா? உருவம் வரைக்கும் ஏறி போச்சா? சரி, அத்தோட நிறுத்திக்கணும். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா
ஏன் வீட்லயே அதுவும் பட்ட பகலையே தண்ணி அடிப்பீங்க. தம்பி கொஞ்சம் ஊருகா வாங்கிட்டு வரியா? என்ன ஊருகா போடுறேன் விட்டா என்னையவே காட்சி பிடிக்க சொல்லுவா போல இருக்க. எந்திரா, நீ தப்பா நினைக்காதீங்க. ஏன் எந்திரிக்க முடியல? அண்ணையை பத்தி மொத்த ஊரும் தெரிஞ்சுக்கத்தான் இவருக்கு தண்ணியை வாங்கி கொடுத்தேன். அண்ணையை பத்தி கேட்கறதா இருந்தா என்கிட்ட கேட்கணும். இவங்கிட்ட கேட்ட என்ன பிரயோஜனம்? உன்னை கேட்டா பொண்ணுன்னு சொல்லுவேன், என்னை கேட்டா தானே பேய்ன்னு சொல்லுவேன். பேயா என்ன நாயா? பேயேதான். இது சாதாரண பேய் இல்ல. கீரனூர் கிருஷ்ணவேணிக்கும் பையத்தூர் பாலாமணிக்கும் ராசில பிறந்த பேய். ஆமா, கடைசியில என் சம்சாரம் பேயா? கடைசியில இல்ல, முதல்ல இருந்தே பேய். ஆமா, அதாவது ஒரு பையனுக்கு உன் சம்சாரத்தை கல்யாணம் பண்ணி வச்சேன். என் சம்சாரம் ஆனதுக்கு அப்புறமா அவ கண்ணி பொண்ணா இருக்கும் போதே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். நல்ல வேலை என் குடும்பம் கிடல, மொத்தமும் கெட்டு போச்சு. கண்ணை கேள்வி, அவன் அல்பாயுஷ்ல செத்துட்டான். அந்த ஏக்கத்துல அவனும் செத்து ஆவி ஆயிட்டான். இப்ப உன் பொண்டாட்டி ஆவி. அவன் பாவி அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அந்த ஆவியை விரட்டுங்க. அப்படி ஒண்ணு சாதாரணமா விரட்டிட முடியாதுடா, அதுக்கு ஒரு வழி சொல்ல. இதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாட்டில் வாங்கி கொடுமா. ஒரு பெரிய ராணுவ அறிவித்து சொல்லிட்டாங்க, ஃபுல் பாட்டில். அடிக்கிறதுக்கு தலை வாட்டமா இருக்கா, வலிக்குது போல. கண்ணத்துல பள்ளத்தை பாரு, தண்ணி ஊத்துனா ஒரு வாரத்துக்கு நிக்கும் போல இருக்கு. ஐயோ, அந்த பேயோட நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி எடுக்காது. எவன் சொன்னா பேய் பசி பசிக்குது? இதெல்லாம் திங்கலாம், ஆனா வரப்போற பொண்ணு நம்மள தப்பா நினைக்கும். அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை என்ன பண்றேன் பாரு. அத்தான், என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? எக்கச்சக்கமான ஐட்டம் பிடிச்சது. அதுல பிடிச்சது முதல் ஐட்டம் என்னது? கால் தரையில படாம நடக்கிற பாரு, அதான். 6 மாசமா அப்படித்தான் நடக்கிறேன். நான் ஒண்ணு கேட்பேன், கேளுங்க. தப்பா நினைக்க மாட்டியே? நினைக்க மாட்டேன். கேட்டுருவேன். கேளுங்கண்ணா. தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. உன் பேர் என்ன? என் பேரு நீலவேணி. இந்தாங்க. இது என்ன குளிக்கிறதுக்கு தண்ணியா? குடிக்கிறதுக்கு பாலு. இத குடிச்சா விடிஞ்சு போகும். இந்தாங்க. நீ குடி. நீங்க குடிங்க. நீ குடி. நீங்க குடிங்க. நீ குடி. நான் குடிச்சிருவேன். நீ குடி, நான் வெளிய போய் கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்ன கெட்ட நாத்தம் அடிக்குது? லட்டா எதுல செஞ்சிருக்கானுங்க? என்னது எல்லாத்தையுமே தின்னுட்டா? 2-3 பிளேட்டை காணா? ஐயோ, கொஞ்சம் அசந்தா 5 வரையிலும் கடிச்சு தின்னுருவா போல இருக்க. எல்லாத்தையுமே தின்னுட்டியா? இத்தனையும் சாப்பிட்டு எனக்கு பத்தவே இல்லைங்க. இழிஞ்சது போ. பேச்சினி தின்னுருக்க, வேற என்ன வேணும்? எனக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். ஆற்றத்தம் தானே, வாங்கி தர்றேன். ரத்தம் மட்டும் இல்லங்க, எலும்ப கடிச்சு திங்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெல்லி எலும்பா? எத்தனை கிலோனாலும் வாங்கி தர்றேன். ஓரத்துல உட்காந்து நல்லா கடிச்சு தின்னு. அப்புறம் தினம் ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போறேன். ரஜினிகாந்த் படமா, விஜயகாந்தா, கமலஹாசனா, பிரபுவா, சத்யராஜா, இல்ல எஸ்.எஸ். சந்திரன் நடிச்ச காமெடி படமா? அதெல்லாம் இல்ல. மாயமோகினி, மை டியர் குட்டிச்சாத்தான், ஜெகன்மோகினி. ஐயோ, எல்லாமே பேய் சம்பந்தமாவே இருக்கே, பயமா இருக்கே. சிச்சி நக்காத. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும். வா, என்ன கட்டி பிடி. முக்கியமான எலும்பெல்லாம் ஒடியுது, மெயின் ஐட்டம் ஒடியுது. ஆரம்பத்துல அசத்துறா. அம்மா, இன்னொரு தடவை கட்டிப்பிடி. ஐயோ, எலும்பெல்லாம் நொறுக்கிறாளே. அதெல்லாம் பின்னால பிசு பிசுன்னு இருக்கு. வாழைப்பழமா? கையெடு கையெடு. இனிமே நீ கட்டி பிடிக்காத.
கட்டில்ல நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் ம். கட்டி பிடிக்காமல கெட்டனா தடிக்குது வாய்கிட்ட கொண்டு வராதவா காஃபி 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 காஃபி. என்ன நம்ம முதல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடக்குதா? அண்ணே டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முதல் இரவு முடிஞ்சு படுத்திருக்கேன், பெட்ஷீட்டை உருவுறிய உருவலாமா? உருவுனது தப்பு தானே அண்ணே. அண்ணி எங்க அண்ணே? எங்க அண்ணி? எனக்கு முதல் இரவு நடந்துச்சா இல்லையா? யார்கிட்ட கேக்குறீங்க? நிலவேணி, நிலவேணி. நல்ல வேளை இருக்கு. நிலவேணி, அண்ணே அண்ணி எங்க அண்ணே? யார்கிட்ட கேக்குற? நானும் தான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க பொழுது விடிஞ்சிருச்சா? ஏன் நீலவேணியின் குரல் நான் இல்லாம எப்படி அங்க முதலிரவு நடக்கும்? ஐயோ, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. நீலவேணி, அண்ணி, நீலவேணி, அண்ணி. அண்ணே, அண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பல்லு வளைக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல்லு வளர்க்கறத நான் பார்த்ததே இல்ல. செடியோட புடுங்கி வாயில வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்க. நீலவேணி, பல் தேய்க்கிறீங்களா? ஐயோ, இந்த குச்சி நம்ம வாயில நுழையாதுமா. இது என்ன பிரமாதம்? எங்க அம்மா பல் தேய்க்கிறதுனா ஆலமரத்தையே புடிங்கி பல் தேய்ப்பாங்க. ஆலமரத்தையே புடுங்கி தேய்ப்பாங்களா? அப்படின்னா வாய் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. நீலவேணி, ஆ? ஐயோ ரொம்ப முக்கியம். போடு. இங்க எதுக்கு வந்து படுத்திருக்க? இந்த இடம் தான் பிடிக்கும். இங்க வந்து படுத்திருக்கீங்களே, கீழே விழுந்தா என்ன வருது? பாதாள கரண்டி போட்டு தூக்கிடுவோம். வேலை கிழிஞ்சிருமே. ரொம்ப முக்கியம். சும்மா இருக்கியாடா? ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க போல இருக்கு. இவங்க அப்பா தூத்துக்குடி கடல்ல முத்தெடுத்தவர். இவ கிணத்துல முத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன இந்த பாயிண்ட் போறான்றா? என்னங்க எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன நானும் சேர்ந்து முத்தெடுக்கணுமா? அது இல்ல, நான் இந்த கிணத்து பக்கம் வராம இருக்கணும்னா இந்த கிணறு இடிக்கணுமா? இல்ல, பெட்ரூம்ல நீங்க ஒரு கிணறு தோண்டணும். பெட்ரூம்ல கிணறு தோன்றதா? தோண்டுங்க. சும்மாறா. இன்னைக்கு கிணறு தோண்ட சொல்லுவா, நாளைக்கு ஏரி தோண்ட சொல்லுவா, அப்புறம் ஏரியில தண்ணி வரலன்னு வா. ஐயோ, இது சரி வராதுப்பா. அப்ப சரி, நான் எங்க அப்பா வீட்டுல படுத்த மாதிரி படுத்துக்கிறேன். உங்க அப்பா வீட்டுல நீ எப்படி படுத்திருந்த? வீட்டுக்கு பின்னாடி ஐயோ, என்னடா அது? படுத்தா கிணத்தடியில படுப்பேங்கிறா, இல்லைன்னா புளிய மரத்துல தொங்குவேங்கிறா. இவன் நமக்கு சரிப்பட்டு வராது. இவளை நம்ம வச்சுக்கவே முடியாது. கவலைப்படாதீங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். வச்சுக்க. இதே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். ஐயோ, உங்களை நம்பி வீட்டை திறந்து போட முடியாது போல இருக்க. சரி வா. தூக்கிட்டு போ. போயா. பாத்துட்டு போயிடுறேன். இது என்ன எக்ஸிபிஷனா? அப்படியே மிதிப்பேன். போயா. தலையில மிதிப்பேன், ஏன்னா வழுக்கும். அம்மா அம்மா பேக்கணும் நினைக்கிற. அப்படித்தான் வச்சு. ஏன் பயப்படுறீங்க? என்ன எப்படி பாக்குற? அது சரி, உன் பார்வையே இருக்கானே. எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. உடம்பா? உனக்கு எதுடி உடம்பு? எனக்கு 3 நாளா ஜலதோஷம். உங்களுக்கு 3 நாளா? மூக்கு இருந்தா எல்லாத்துக்கும் ஜலதோஷம் வரும். டெய்லி வச்சு ஆவி பிடிச்சு. ஐயோ, அது என்ன விட்டு போக மாட்டேங்குது. வாங்க மாமா. இங்கே படுத்துக்கிறேன். நான் எங்க படுக்கிறதா? கிணத்துல படுத்துக்கிறேன். கிணத்தடிக்கு நான் போக மாட்டேன். என்ன கேட்கறான்? ஆமா, ஏன் பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? பார்த்த மாதிரியா? போய்தானே. நான் விட மாட்டேன். ஐயோ, சுற்றாரு. ஐயோ, சுற்றாரு. ஐயோ. இப்படி ஒரு குரட்டை நான் கேட்டதே இல்லை. முதல்ல நீளமா இருந்துச்சு, கடைசியில சின்னதாயிடுச்சு. மாமா, என்ன மாமா தலைய காணோம்? தலையணைக்கெல்லாம் தலை இருக்காதுங்க. மாமா, தலை சீவியா? மாமா, மாமா. என் சம்சார நீலவேணி பெய்ய பொருளுக்கு ஒரு வழி சொல்லு. ஆவியை ஒழிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குண்ணே. ஆவியை ஒழிக்க முடியாதுண்ணே. ஆவி நெருப்புனா பயப்படுமாப்பா? அதுக்காக நெருப்புன்னு போய் பக்கத்துல சொல்ல முடியுமா? இந்த வீட்டையே நெருப்ப வச்சு குடிக்கலாம்னு பாக்குறேன். யோசிக்கிற இல்ல, ஒரு ஆவிக்காக இந்த வீட்டையே கொடுக்கணுமா? நான் 2 ஆவிக்காக வீட்டையே கொடுத்துடலாங்கிறேன். 2 ஆவியா? யாரு? ஒண்ணு நீலு, இன்னொன்னு நீ.
பெருக்கி தொடக்கங்கள்ல காட்டினா பேய் ஓடிடும் காட்டி சொல்லிருக்காங்களே, அதெல்லாம் தாத்தா மனசுல வச்சு சொல்லிருக்காங்களா. எப்படியாவது இந்த பேயை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா நான் இன்னொரு நேரத்தை பண்ணிச்சுட்டேன். தாய்க்கு திண்டாருன்னு சொல்லிருக்காங்க, இந்த வாழ்க்கையில பேய்க்கு திண்டாரமா இருக்கு. ஏன் இந்த ஓட்டம் வர்றான்? இந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடிந்தா கப்பாவே கிடைச்சிருக்கும். என்னங்க நீயா நீயா இல்லங்க நீ. இன்னைக்கு நான் காலி. தம்பி என்ன மாதிரி ஓடுறான் பாத்தியா? அவங்க அதே மாதிரி நீயும் ஓடிடுறியா? தங்கப்பல்லு வெளியே வச்சிருந்தா யாராவது கேட்பாங்களேன்னு கடைசியில கட்டி வச்சிருந்தேன், நீ குத்தி வெளியே எடுத்துட்ட. நீ என்னங்க எனக்கு ஒரு ஆசை. ஜிப்பாவை கிழிக்கணும்னா கரெக்ட் தர்றேன், ஓரத்துல உட்காந்து கிளி. ஜிப்பா இல்லங்க பைஜாமாவா? அது ஏற்கனவே சைட்ல கிழிஞ்சிருக்கு. ஐயோ அது இல்லங்க, நாம ரெண்டு பேரும் கையோடு கை பிடிப்போம், காலோடு கால் பிடிப்போம். தெருவுல நடந்து போனா எப்படி இருக்கும்? முதல்ல சொன்னீங்க அது நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது சொன்னீங்க காலோட கால் பின்னா நடக்க முடியாது, கவுந்துருவோம். எனக்கு மந்திரிகுமாரி சினிமாவுக்கு போகணும்னு ஆசை. மந்திரிக்கு மாதிரி இப்ப மந்திரி கிளம்பி ஆயிடுவா. அந்த பிரிண்ட் எல்லாம் இப்ப கிடைக்காது. எனக்கு சினிமாவுக்கு போகணும். சரி எப்படியாவது கூட்டு போறேன். நாளைக்கு காலையில உல்லாசமா உச்சிக்கே கூட்டு போறேன். கூட்டிட்டு போகணும். எதுவுமே இறந்து போறேன், இன்னும் இனிமேல ஏறி போறேன். நல்ல வேலை நம்ம மேல ஏறி போனாலே. மந்திரிக்கு மாதிரி படத்துல கொண்டாட்டி புருஷனை பிடிச்சு தள்ளுவேன், இப்ப புருஷன் கொண்டாட்டி பிடிச்சு தள்ள போறேன். போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வா. காட்சிகள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. நாதா, என்ன எதற்கு இங்க அழைத்து வந்தீர்கள்? உன்னை கொல்வதற்காக அழைத்து வந்தோம். ஐயோ, கட்ட பொண்டாட்டி நீங்களே கொல்ல போறீங்களா? என்ன ஆள் வச்சா கொல்லுவாங்க? நீ பொண்ணு இல்ல பேய், பேசாம குதிச்சிரு. வேண்டாங்க, நாம லைலா மஜ்னு, அமராவதி அமராவதி, ராமியா ஜூலியட் இவங்கள மாதிரி வாழலாங்க. அவங்க எல்லாம் செத்து போனவங்க, அதனாலதான் உன்னை சாகடிக்க கூட்டு வந்திருக்கேன். குதிச்சிரு. வேண்டாங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கட்டின பாவத்துக்காக உன்னை நானே ஒரு சுத்தி சுத்தி வந்து புடிச்சு தள்ளிடுறேன். நான் கண்ணை மூடிக்கிறேன். நல்லா மூடிக்க. சரியா? என்னையா கொல்ல பாக்குற? பாத்தியா, நானே உன்னை கொன்னுட்டேன். இன்னையில இருந்து நீயும் என்ன மாதிரியே ஒரு பேய் பேயா அலைய போற.